ஹாய் கிஷோர், ஹாய் ரேவந்த். ஹாய் இன்னைக்கு விக்கி ப்ரோ. பிரசாத் ப்ரோ வரல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 3 பேர் ஒரு காம்பினேஷன்ல லைவ் வந்திருக்கோம். ஆக்சுவலி நேத்து ரேவந்த் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு டிசி வின் பண்ணிட்டாங்க. ஜிடி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. மேட்சை வின் பண்ற அளவுக்கு வந்து ஒன் ஷாட் அவையில விட்டாங்க. ஆனா கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தது. சப்போஸ் ஜிடி வின் பண்ணிருந்தா டேபிள்ல நமக்கு மேல போயிருப்பாங்க. இன்னைக்கு கன்ஃபார்மா 10 பாயிண்ட்ஸுக்கு போயிருப்பாங்க. சிஎஸ்கே 5ல இருந்து 6க்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரன் ரேட் என்னதான் நம்மளது நல்ல நல்ல இதுல இருந்தாலும் பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ இது சிஎஸ்கேக்கு ஃபேவரான ரிசல்ட் தான். ஆனா டிசி இதே மாதிரி ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். அண்ட் ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, மேட்சை திருப்பி விட்டது டிசி பக்கமா. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 170 தான் அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் சாய் கிஷோருக்கு 19th ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாரு. இல்ல அது என்ன யோசிச்சு பண்ணாருன்னு தெரியல. நேரா கம்ப்ளீட்லி அப்செட் வித் தட் டெசிஷன். அங்க நின்றுட்டு என்ன பண்ணிருக்காருன்னு விஜய் சங்கர் கிட்ட போட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த ஓவர் ஏன் கொடுத்தா, முன்னாடியே கூட சொல்லிருக்கலாம். ரொம்ப அப்செட்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது. அண்ட் லாஸ்ட் ஓவர் இன்னைக்கு மேட்சோட முக்கியமான விஷயமே என்னன்னா, 2 கண்ட்ரிமென் அவங்க ஃபெலோ கண்ட்ரிமென்னை போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. ஒன்னு ரிஷப் பண்ட், மோஹித் சர்மா மேபி வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வருவாரோ அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுங்க, நான் தான் இருக்கேன் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல. 2 பேர் ஸ்பாட்டை பிக் பண்ணிட்டாரு. ஒன்னு டிகே, சான்ஸே கிடையாது, நான் இவ்வளவு ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒன்னு. இன்னொன்னு டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு மோஹித் சர்மாக்கு சான்ஸே கொடுக்காம போயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 பவுண்டரி அடிச்சாரு லாஸ்ட் ஓவர்ல. இன்னொரு காம்பினேஷன் யாருன்னா மில்லர் டு நார்கியா, சவுத் ஆப்பிரிக்கன் ஃபெலோமென், வெளுத்து வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட மேட்சே திருப்பிடுச்சு ஜிடி பக்கம். அந்த ஓவர் 24 ரன்ஸ் அடிச்சாரு மில்லர் நார்கியாவை. நான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன், நார்கியாவை அவர் சுத்தமா டச்ல இல்லாம இருக்காரு. நார்கியா தான் டிஃபரன்ஸா இருந்திருப்பாரு சப்போஸ் இன்னைக்கு அவங்க மேட்சை விட்டுருந்தாங்கன்னா. அப்படிதான் போச்சு. உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க, இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசுனாலும் பேசுங்க. ரேவன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதேதான் ப்ரோ. கடைசியில இவரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல வந்து சாய் கிஷோரை சுத்தமா கில்லி ட்ரஸ்டே பண்ணல. 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு ரஷீத் கான், நூர் அகமத், மோஹித் சர்மா வச்சே போட்டுட்டு இருந்தாரு. ஸோ மோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து எக்ஸ்பென்சிவா தான் ப்ரோ இருந்தாரு. ஆனாலும் தொடர்ந்து மோஹித் சர்மாட்டே தான் அவர் போயிட்டு இருந்தாரு. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல நடுவில் 2 ஓவர் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பா வந்து சாய் கிஷோர் நல்லா போட்டிருப்பாரு. ஏன்னா லாஸ்ட் பால் பழசாயிருக்கும், டேர்ன் இருக்காது, பிச்சில் எந்த சிஸ்டமே இல்லை, அப்பயும் வேற ஸ்டப் வேற வந்துட்டாரு. 19th ஓவர் கொடுத்தது அதற்கு சாய் கிஷோரை கொடுக்காம இருந்திருக்கலாம். அந்த ஓவர் ஷாருக் கானுக்கே கொடுத்துருக்கலாம். ஏன்னா மெயின் பவுலரு அவரை கரெக்டான டயத்துல யூஸ் பண்ணாம கடைசியில ஏதோ போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. மேபி அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டாருன்னு சொன்னதுக்கோசரம், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்றதுக்கோசரம் 19th ஓவர்ல கொடுத்துட்டாரு அவர் போய். ஸோ அது ஒரு பெரிய டிராபேக்கு. 2வது மோஹித் சர்மா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு ப்ரோ. அவர் முன்னாடிலாம் முந்தின மேட்ச்லாம் பவர் பிளேல போட்டாரு, டெத்ல மிடில் கொஞ்சம் ரன்ஸ் போகுது. இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துட்டாரு. ஸோ ஜிடி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் 2 பால்லாம் விளையாண்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த மேட்ச் சாய் சுதர்சன் சூப்பரா விளையாண்டாரு. ஸோ கடைசி வரைக்கும் நல்லா தான் போச்சு. ஸோ சாய் கிஷோர் கூட அவர் நான் கொடுத்த ரன்ல 2 6 மூலியமா செம கம்பேக் கொடுத்தாரு. கமெண்ட்ரியில கூட சொன்னாங்க, நீ அவர் சிங்கிள் அடிச்சுட்டு ரஷீத் கானுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அப்படின்னாங்க. 2 6 அடிச்சிட்டாரு அவரு. அது ஃபர்ஸ்ட் 6 செம்ம ஹைட்டா வர போச்சு. ஸோ இது அன்பார்ச்சுனேட் தான் ப்ரோ. கடைசியில ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டாரு முகேஷ் குமாரும் லாஸ்ட் ஓவர் போடும் போது. ஸோ ஃபைனல்ல எப்படியோ கரெக்டா ஆக்கர் போட்டார். கிஷோர், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. நான் 2-3 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஆட் பண்றேன், நீ சொல்லு. இனிஷியல் தாட்ஸ்ல அதான் நான் சொன்ன மாதிரி 19th ஓவர் சாய் கிஷோர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே விஜய் சங்கர் உள்ள ஓடி வந்துட்டாரு. சப்போஸ் அவர்கிட்ட பால் இருந்த பார்த்துட்டா உள்ள வந்துட்டானா சொல்லியிருந்தா அப்போ கூட மாட்டி இருக்கலாம். மாட்ட விடலாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதையும் மீறி மூவ் ஆனது நான் நினைச்சு இப்ப நீ சொல்றப்பதான் தெரியுது. இங்கிலீஷ் கமெண்ட்ல காட்டவே மாட்டாங்க ஆஷிஷ் நேராவை, மற்ற கமெண்ட்ல காட்டுறாங்களான்னு தெரியல. நீ சொல்றப்பதான் தெரியுது ரொம்ப அப்செட் ஆகிறேன். நான் நேரா தான் குத்தாரு போல இருக்கு போட்டணும்னு சொல்லிட்டு சாய் கிஷோர் நினைச்சிட்டேன். ஆனா அங்கதான் மேட்சே மாறிடுச்சு. அந்த 2 ஓவர் அதுக்கு முன்னாடி மேட்ச் யாரை மாட்டினானா அக்ஷர் பட்டேல் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். மேட்சே மாட்டி விட்டு அந்த பையன் தான். நான் சொன்னேன், அது அப்படியே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் போச்சு. பட் என்ன பண்றது. ஸோ நீங்க சொன்ன அதான் சிஎஸ்கேவோட ஃபாலோவர்ஸும் சிஎஸ்கேவோட காட் கிரேஸும் அதிகமா இருக்கு போல இருக்கு.
அதனால அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். அப்படிதான் நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போயிடலாம். ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது சந்தீப் வாரியர் பத்தி தான். அப்படி ஒரு ஸ்பெல் போட்டாரு. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா அவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியல. மேபி அதுதான் ஆஷிஷ் நேரா அப்செட் ஆனதுக்கு மெயின் ரீசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் 3 overs 15 runs கொடுத்துருக்காரு. மேபி கொஞ்சம் கிளவரா கூட போட்டுருக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் அவருக்கு. 3 விக்கெட் எடுத்திருக்கோம், 5 எக்கனாமில இருக்கும் அப்படிங்கிறதுன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா போட்டாரு. நம்ம இதுக்கு முன்னாடி டிசி மேட்ச தான் ஃபர்ஸ்ட் அவர் டெபியூ ஆனாரு ஜிடிக்கு. அந்த மேட்ச்லயே ப்ராமிசிங் சைன் காட்டினாரு. என்ன சாய் ஹோப்ஸ் வந்து ஒரு பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் டேக் ஆன் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா போட்டிருப்பாரு அந்த மேட்ச். அது சப்போஸ் ஒரு நல்ல ஸ்கோரிங் மேட்சா இருந்ததுன்னா அன்னைக்கே அவர் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்பெல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரு 90 runs டிஃபெண்ட் பண்றப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் அன்னைக்கு நடந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப நல்ல ஸ்பெல் போட்டாரு. அண்ட் சாய் கிஷோருக்கு சுப்மன் கில் கொடுக்காததுக்கான ரீசன் நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், ஒருத்தர் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். நூர் அகமதும் ரஷீத் கானையும் போட்டு டேக் ஆன் பண்ணி ஓவருக்கு 10 runs per ஓவர்ல அடிச்சிட்டு இருக்காங்க. மேபி சாய் கிஷோர் அந்த ப்ரெஷர்ல எடுத்துட்டு வந்தோம்னா ஏதாவது இதாயிடுமோ அப்படின்னு நினைச்சா. இன்னைக்கு பேசர்ஸ் நல்லா போட்டிருந்தாங்க. மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் காட்டிட்டு இருக்கப்போ அவங்களோட எக்கனாமி எப்படி இருந்ததுன்னா 10 per over இருக்கு இவங்களுக்கு. அவங்களுக்கு 7.5 per over இருந்தது. மேபி மீடியம் பேசஸ் அந்த மாதிரி போலாம்னு நினைச்சாங்க. அண்ட் ஷாருக் கான் கொடுத்தது ஒரு நல்ல மூவா இருந்தது. 2 லெஃப்ட் ஆர்மர்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ ஆஃப் ஸ்பின்னர் ஒரே ஒரு லாஸ்ட் பால் மட்டும் 6 அடிச்சார் அக்ஷர் பட்டேல். அண்ட் அக்ஷர் பட்டேல் நிறைய பேர் ஒரு 3 சீசனா சொல்லிட்டு இருக்காங்க அவர் 2 down 1 down இறக்கி விட்டீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணுவார் இன்னிங்ஸை. நீங்க தேவையில்லாம ஒரு வேஸ்ட் பண்றீங்க, ஒரு ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றீங்க. கிஷோரும் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து 1 down இறக்குனாங்க. ப்ராமிசிங் சைன்ஸ். ஏன்னா 1 down ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஸ்பாட்டா இருந்தது, வீக் லிங்கா இருந்தது டிசிக்கு. மாத்தி மாத்தி எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. ஃப்ரேசர் ஆடினாரு. ஆனா நம்ம முன்னாடி சொன்னோம் ஃப்ரேசருக்கு சூட்டபிள் ஸ்பாட் வந்து ஓப்பனிங் தானே. அதுக்கேற்ற மாதிரி வார்னரை உட்கார வச்சுட்டு ஃப்ரேசர் ஆடி இருந்தாங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே அக்ஷர் பட்டேல் அவர் ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் டிசியில. இனிமே அவரை மேக்ஸிமம் 1 down இறக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா கன்சாலிடேட் பண்ணி நல்லா ஆடி எடுத்துட்டு போறாரு மேட்சை. பார்க்கவே நல்லா இருந்தது. அண்ட் எல்லாரும் சொல்றதா ஜடேஜாக்கும் அதான் சொன்னாங்க, டெஸ்ட்ல ஒரு பேட்டர் ப்ரூவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் என்ன ஃபார்மேட்டாலும் ஆட முடியும். அண்ட் ப்ரெஷரை சோக்கின் பண்ணி அப்புறமா டெலிவர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அக்ஷர் பட்டேல் டெஸ்ட்ல ஒரு ப்ரூவன் பேட்ஸ்மேன். ஸோ அவர் எந்த டவுன்ல இறக்கி விட்டாலும் அவர் கன்சாலிடேட் பண்ணி ஆடி அப்புறம் ஃபயர் அப் பண்ணுவாரு. அவருக்கு 6 hitting எபிலிட்டியும் இருக்கு. ஸோ அவருக்கு 1 down 2 down ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். நீங்க உங்க தாட் சொல்லுங்க, நான் அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி டீட்டெயில்டா பேசுறேன். அண்ட் ரிஷப் பண்ட் விட்டேன், சாரி. ரிஷப் பண்ட் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல சைன்ஸ் இந்தியாவுக்கு. அண்ட் முன்னாடி மாதிரி விக்கெட்டை த்ரோ அவே பண்ண மாட்டாரு. மேக்சிமம் நின்று ஆடணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஷார்ட்ஸ் அவரோட ஸ்டைல தான் ஆடுறாரு. அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னா விக்கெட்டை த்ரோ அவே பண்ணிருவாரு. அந்த மாதிரி இல்லாம நிறைய மேட்ச் நாட் அவுட் ஆகிட்டு இருக்காரு இந்த சீசன். அது மேபி அவருக்கு லைஃப்ல நடந்த ஒரு இம்பாக்டா இருக்கலாம், அவரோட தாட் ப்ராசஸ் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி தான் தோணுது. மேபி அவர் இன்னும் ஒரு மெச்சூர்டு கிரிக்கெட்டரா இருக்காரு, மெச்சூர் ஹியூமன் பீங்கா இருக்காரு. இந்தியாவுக்கு வெரி குட் சைன்ஸ். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரெயிட்டாவே வாக்கிங் பண்ண போறாரு வேர்ல்டு கப்ல. இந்த மாதிரி ஃபார்ம்ல ஒரு வேர்ல்டு கப்க்கு வர்றது ஒரு ரொம்ப ரொம்ப குட் சைன் இந்தியாவுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஷப் பண்ணா சொல்லணும். அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து வந்து 350 கிட்ட அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறாரு ரன்ஸ். ஸோ டாப் 6 என்னமோ வந்துட்டாரு ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்ல. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபார் ஹிம். நீங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரேவந்த் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு எடுத்த மூவ் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எப்படி நம்ம ஜடேஜாவை அனுப்புனாங்களோ அதே மாதிரி அவங்க அக்ஷர் பட்டேல் அனுப்பிச்சாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அவர் இந்த ரோலுக்கு அவர் இன்னும் ஃபிளெக்சிபிளா இருப்பாரான்றதுக்கு இன்னும் 2-3 மேட்ச் அவங்க சான்ஸ் கொடுத்து அதுல நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாருன்னா இது அவர் கெரியருக்கும் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து இந்தியாவுக்கும் அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் எந்த டவுன்ல 1 downல வந்தாலும் கூப்பிட்டாலும் விளையாடுவாரு. கீழே எந்த டவுன்ல வேணா அவரை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட வைக்கலான்ற ஒரு ஆப்ஷன் அவருக்கு நம்ம இந்தியா கிடைக்கும். ஸோ 2வது ரிஷப் பந்த் பொறுத்த வரைக்கும் அவர் கம்பேக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு வந்து இந்த அளவுக்கு விளையாடுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெரிய 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 இன்ஜுரிலாம் வந்து அடையாளமே தெரியாம போயிருக்காங்க. இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேட்டீங்கன்னா எங்க இருக்காருன்னு தான் கேட்கணும். அவருக்கு ஏதோ இன்ஜுரின்னு வந்தாரு. இப்போ எங்கன்னே தெரியல. அவரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் அவர் சரியா விளையாடுறது இல்ல,
ஐபிஎல்லையும் அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் 2 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சாங்க. ஒரு சீசன் வந்து ஒரு 7 எடுத்துட்டு அவர் இன்ஜுரினால வரல. ஸோ பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து இந்த அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்து ஸோ டீம் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா செல்ஃப் பிலீஃப் வந்து பயங்கரமா இருக்கு. பிளஸ் பிசிசிஐயோட சப்போர்ட்டும் இருக்கு அதுல. பிசிசிஐ அவர் கொடுத்த சப்போர்ட். ஸோ இது ரொம்ப பெரிய வைட்டல் ரோலா பிளே பண்ணுது ப்ரோ. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னும் 2 பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தவங்களை மட்டும் சொல்றேன். ஜெஸ்ஸி ரைடர், அவரும் இந்த மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு பயங்கரமான பிளேயர். ஓப்பனிங்லாம் ஆடி இருப்பாரு நியூசிலாண்டுக்கு. அவரை பார்த்தாலே கொஞ்சம் அலற மாதிரி தான் இருக்கும். T20ல ஒரு ப்ரூவன் மேட்ச் வின்னரு. அவரும் இந்த மாதிரி தான் ஒரு பாருக்கு வெளியே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்டா இல்ல எதுவும் சண்டை சண்டையா? அது எதுவா இருந்தாலும் அவருக்கு அடிபட்டுருச்சு. அடிபட்டது நம்ம ஆக்சிடென்ட் தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி அடிபட்டப்போ பார்ல நடந்த ஒரு வயலன்ஸோ என்னமோ தான் நினைக்கிறேன். ஸ்டில் அவரும் அப்படிதான் காணாம போயிட்டாரு. அப்புறம் கீஸ் பட்டாருன்னு இங்கிலாந்துல அவரு தான் நெக்ஸ்ட் இவர் அலிஸ்டர் குக் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் எடுத்திருந்தாரு. கெவின் பீட்டர்சன் மாதிரியும் அலிஸ்டர் குக் மாதிரியும் அவரும் அவருக்கு கிரிக்கெட் ஃபீல்ட்லயே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ கண்ணில் கிழிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரும் இல்லாம போயிட்டாரு. அந்த மாதிரி ரிஷப் பண்ட்டுக்கு மேல அவ்வளவு பேருக்கு ஒரு பரிதாபம் இருந்தது. நிறைய பேர் ப்ரே பண்ணியிருப்பாங்க அவர் திருப்பி வரணும். ஏன்னா ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட். மேபி இந்தியாவுக்கு தோனிக்கு அப்புறம் ஒரு கன்சிஸ்டன்ட் ரன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு 10 இயர்ஸ்க்கு கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை மிஸ் பண்றோமோ அப்படின்ற தாட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே இருக்கேன் நான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்ல கிஷோர் பேசிட்டோம். இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். கிஷோர் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதான் நீ சொல்லிட்ட. சந்தீப் வாரியர் அன்எக்ஸ்பெக்டட் நல்ல பால். ஃப்ரேசருக்குலாம் அந்த மாதிரிலாம் போட முடியுமான்ற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி கேட்சும் அதுவும் மிஸ் ஆச்சு. இவர் ரஷீத் கான் மிஸ் பண்ணிட்டாரு. அப்பயும் நல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலை வந்து எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா டிசி சேஸ் பண்ணோம். 230 240 அடிச்சு ஃபர்ஸ்ட் விக்கெட் 10 ரன்லயே போயிடுச்சுன்னா அப்ப இறக்கி விடுறாங்களா அக்ஷர் பட்டேல? அப்ப இறங்கினா அப்ப ஆடுறாரா? அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்பதான் கன்ஃபார்ம் ஆகும் அவரோட டவுனும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் நீங்க 2 பேர் சொன்ன மாதிரி அதுல எந்த இடத்துலயுமே இல்ல நோனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பக்காவா பண்ணிருக்காரு ரிஷப் பண்ட். நான் ஒன்னே நினைப்பேன், இங்க ஆடுற மாதிரி வேர்ல்டு கப் பண்ண முடியாது. இங்க போடுற லைன் அங்க போட மாட்டாங்க. ஷார்ட்ஸ் ஓகே, பட் இங்க நினைக்கிற மாதிரி போலர்ஸ் லேசா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அங்க கண்டிப்பா பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க ஆடுற ஷாட்ஸ்க்கு போலிங் இன்னும் ஃபேஸ் போட்டு நெக்ஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு 10 இயர்ஸ் ஏன் இந்த வேர்ல்டு கப்லயே மேபி மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்க முடியும். யுவராஜ் சிங் T20 2007 வாங்கின மாதிரி அதுக்கு மட்டும் எஃபர்ட் போட்டா கன்ஃபார்ம் பயங்கரமா போவா போல ரிஷப் பண்ட். கன்ஃபார்ம் ஒரு மிடில் ஒருத்தன் இருக்கான். ரிங்கு சிங்கை மிஸ் பண்ணா, சிவன் துபை மிஸ் பண்ணா இந்த பையன் அடிப்பான்ற அளவுக்கு இந்த சீசன் தேர்ட்ல வர வந்துட்டு இருக்காரு. ஆரஞ்ச் கேப்புக்கு ரேஸ்கே வந்துட்டாரு. அதாவது குறைய சொல்ல முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மேட்சை மாட்டினதே கடைசி 2 ஓவர் தான். அதே மாதிரி அந்த பாயிண்டும் கரெக்ட். ரஷீத் கானியும் 100 மாதிரியும் புடிச்சிட்டாங்க, டேக் ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் அன்பார்ச்சுனேட்டா இருந்தது. அக்ஷர் பட்டேல் நீ யாரா அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குதான் மெயினா யோசிச்சிருப்பாங்க சாய் கிஷோர். ஆனா அந்த 19th ஓவர் ரொம்ப பெரிய பேட் மூவ். சரி அதோட வேற இன்னும் சரி இவனுக்கு 2 பேரும் விட்டா கூட பரவாயில்ல, மோஹித் சர்மா மாட்டிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே பண்ணிட்டு 4 அடிக்கிறாரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால 6 அடிக்கிறாரு பண்ணிட்டு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால 6 அடிக்கிறாரு. முதல் வழியா இந்த மாதிரி அடிச்சுட்டா மோஹித் சர்மா தான் முன்வாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மனுஷன் மாட்டினார். 74 4 ஓவர்ஸ் அவரோட கரியர்ல தான் ரொம்ப மோசமான ரெக்கார்டா இல்ல இருக்கு மாதிரி யாராச்சும் இருக்கான்னு தெரியல. சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப சொதப்பிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் போய்க்கலாம். 74 கொடுத்துருக்காரா? ஆமா, அப்ப 3 ஓவருக்கே 50 ரன் கொடுத்துருக்காரு முன்னாடி. அப்பயும் ஒரு ப்ரூவன் மேட்ச் வினரா இருந்திருக்காரு ஜிடிக்குன்றதுனால கில் பேக் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனா எனக்கு என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு ஹை ஆன் கான்பிடன்ஸ். புதுசா டீம்ல வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க சந்தீப் வாரியரையே நம்பி இருக்கலாம். அவர் இந்த 20 ரன் கொடுத்திருந்தா கூட அவரோட ஃபிகர்ஸ் எந்த அளவுக்கு மோசமா போயிருக்காது. 15 ரன் கொடுத்திருக்காரு. ஆமா, நானே சொல்றேன் அந்த 2 ஓவருக்குள்ளதான் சொல்றேன். அந்த அவரை 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் நானு. அதனால மோஹித் சர்மாவை வேற விட மாட்டாருன்றதுனாலதான் அவர் கொடுத்துதான் இருப்பாங்க எப்படியா இருந்தாலும். மேபி சந்தீப் வாரியர் ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணிருந்தாருன்னா லாஸ்ட் ஓவர் இப்படி போயிருக்குமான்னு தெரியாது. மேபி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாருன்னா அதுதான் பிரச்சனை. ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ் போயிடலாம். சுப்மன் கில் ஆக்சுவலி 2 மேட்சாவுமே கொஞ்சம் சீக்கிரமாவே
விக்கெட் லாஸ் பண்ணிட்டாரு. அண்ட் நல்ல பாலுக்கு தான் அவுட் ஆகிறாரு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பேட்டு ஆக்சுவலி உள்ள 30 யார்ட் சர்க்கிள்குள்ளேயே கேட்ச் போயிடுச்சு இன்னைக்கு. சாய் சுதர்ஷன் முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி தான் அவரு எங்க இருந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி காக்கிட ஆரம்பிச்சாருன்னா லாஸ்ட் சீசன் பிளே ஆஃப்ஸ்ல இருந்து மாத்திட்டாரு அவர் கேம். சிஎஸ்கே கிட்டே பாத்தீங்கன்னா 97 98 அடிச்சிருப்பாரு, செஞ்சுரி கிட்ட வந்து விட்டுருப்பாரு, நாட் அவுட்ல போயிருப்பாரு 96. அதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நினைக்கிறேன் ஸ்ட்ரைக் ரேட். அப்பல இருந்து அப்படியே ஆகிட்டு இருக்காரு. இந்த சீசன் ஒரு மேட்சோ 2 மேட்சோ மட்டும் தான் ஒரு 120 130 ஸ்ட்ரைக் ரேட். எல்லா மேட்சும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்காரு. ப்ரெஷர் ஆப்போசிட் பேட்ஸ்மேன் மேல கொடுக்காம நியர்லி 180 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லாவே சேஞ்ச் பண்ணிருக்காரு அவர் கேம். அண்ட் சாகாவும் இன்னைக்கு நல்லா பண்ணாரு. ஸ்டில் என்ன சொல்றது, நல்ல ஃபீல்டிங். ஜிடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாக்குறப்ப நம்ம ஃபீல்டிங் பத்தி பேசல. ரொம்ப நல்ல ஃபீல்டிங், ரொம்ப நல்ல கேட்சிங். ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்டுமே கிரெடிட்ஸ் இவங்களுக்கும் ஃபீல்டர்ஸ்க்கும் சேர்த்து தான் கொடுக்கணும், அந்த மாதிரி கேட்ச் எடுத்திருந்தாங்க. டிசியும் அந்த மாதிரி பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் ஒரு நல்ல ஃபீல்டர், ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு. திருப்பியும் அதே ரஷீத் சலாம் ஓவர்லயே சாய் சுதர்ஷனோட விக்கெட் திருப்பி என்ன ஒரு 13-14 விக்கெட் விழ வேண்டியது 65 கிட்ட விழுந்துச்சு திருப்பி. ஸ்டில் ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸா இருந்தாலும் அவங்க பக்கம் கேம் போல, அதான் அவனுக்கு சாதகம். மில்லர் இந்த சீசன் அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லாம தான் இருந்திருக்காரு. ஆனா அந்த ஒரு டீமுக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், அந்த ரோல் கொடுத்துருக்காங்க, திருப்பி நம்மளுக்கு அந்த ரோலே வருது அப்படிங்கிறப்போ பேக்கப் மைண்ட்ல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், நம்மள பேக் பண்றாங்கன்னு. அதுதான் மில்லரோட கேம்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு தோணுச்சு. டிவாய்டியா மேபி அவுட் ஆகாம இருந்துதா வேற மாதிரி ஒரு கேமா போயிருக்கும். அவரு திருப்பியும் டீசெண்டா ஒரு நிக்க ஆச்சு, அம்பையர் கொடுக்கறதுக்கு முன்னாலே போயிட்டாரு. அவர் செலிப்ரேட் பண்ணாங்க, அவர் மூவ் ஆகிட்டாரு. அது டீசெண்டா இருந்தது. நிறைய பேர் அப்படிலாம் நடந்துக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் இருந்தா மேட்ச் போவோம் அப்படின்ற இருக்க நிலைமையில அவர் பண்ணது நல்லா இருந்தது. ரஷீத் கான் திருப்பியும் பேட்ல ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மேபி அவரு அந்த இன்ஜுரியில இருந்து வந்து அவரோட பவுலிங்ல கொஞ்சம் இம்பாக்ட் கம்மியா இருந்தாலும் பேட்டிங் நான் பண்ணி கொடுப்பேன், நான் கொடுக்குற ரன்னுக்கு மேல 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பேன்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏபிள் பேட்ஸ்மேனா இருக்காரு. நம்பர் 7 நம்பர் 8ல அவங்களுக்கு ஹோப்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ரஷீத் கான் இருக்க வரைக்கும் மேட்ச்ல உயிர் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சாய் கிஷோர் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அபினவ் முகுந்த் சொல்லிட்டு இருந்தாரு கமெண்ட்ரியில, அவர் பேட்டிங்க்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அது பே ஆஃப் பண்ணிட்டு இருக்கு அவருக்கு. லாஸ்ட் டொமஸ்டிக் சீசன்லயே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு பேட்டோட. அவர் கேப்டன் ஆனதுக்கும் இன்னமும் அந்த கான்பிடன்ஸ் லெவல் ஹையா இருக்கு அவர் பேட்டிங்ல அப்படின்னு சொன்னாங்க. அது திருப்பியும் காட்டியிருக்காரு. ஒரு க்ளோஸ் மேட்ச் நான் ஜிடி வின் பண்ணதான் சொல்லியிருந்தேன். இப்பயும் எனக்கு வருத்தம் இல்லை, டிசி வின் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்ட ப்ரெஷருக்கு அவங்க வின் பண்ணதுக்கு அவங்க டிசர்விங் தான். ஸ்டில் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு இன்னிங்ஸ் ஜிடி ஆடுறாங்கல்ல, அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் அந்த மாதிரி சிஎஸ்கே ஆடுறத பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி, திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த மாதிரி மேட்ச் போயிருச்சு அப்படின்னு நினைக்காம லாஸ்ட்ல ஒரு பவுலர்ஸ் கூட கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறத பாக்குறப்பவே ஹார்ட் கோஸ் ஃபார் தெம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஜிடி எப்பயுமே நினைப்பேன். அவங்க வின் பண்ணா எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். சிஎஸ்கேவையே அவங்க பீட் பண்ணா கூட நான் சந்தோஷம் தான் போடுவேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸை வச்சு அந்த மாதிரி ஒரு யங் கேப்டனை வச்சு இப்படி வந்து இடிக்கிறாங்கல்ல, எங்களால முடியும்னு அதை பார்க்க நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போச்சுன்னு. ரேவந்த் நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் இப்போ செகண்ட்ல ஆறீங்க. அதான் ப்ரோ, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு. ஸோ அவங்க மெயின் டிராபேக் என்னன்னா, அவங்களுக்கு வந்து போன வருஷம் இருந்த பிளேயர் ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரேட்ல ஜிடி மும்பைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, கடைசியில மும்பைக்கு போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி முகமது ஷமி பவர் பிளேல போறதுக்கு இல்ல. ஸோ இதெல்லாம் இல்லாம பவுலிங்லயும் நிறைய டிராபேக் இருக்கு, பேட்டிங்லயும் சகா ஒரு டைம் கிளிக் ஆகுது, ஒரு டைம் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ கில்லும் ஒரு மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு சைடு சாய் சுதர்ஷன் மட்டும் தனியா போராடிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறாரு, ஒரு அவர் சைடு அவர் பெஸ்ட்டை கொடுக்குறாரு. ஸோ எவ்வளோ டிராபேக் இருந்தும் வராங்கன்னா கண்டிப்பா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ப்ரோ இது கண்டிப்பா. ஏன்னா மெயின் கோரே அங்க இல்ல, அங்க ஹர்திக் பாண்டியாவே அங்க இல்ல. ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி, ரஷீத் கான் அந்த ஒரு வின்னிங் காம்பினேஷன் அவங்க. அதுல வந்து பாதி போயிடுச்சுங்கும் போது கூட திரும்பி வந்துகிட்டே இருக்காங்கன்னா அது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஏதோ கண்டிப்பா செல்ஃபி. நீங்க சொன்ன மாதிரி நான் இது மட்டும் ஆக்சுவலி நீங்க சொல்ல ட்ரை பண்றதா நான் ஃபினிஷ் மட்டும் பண்றேன். இந்த பாயிண்ட் என்னன்னா, பாக்குறதுக்கு 2 பேர் போன மாதிரி இருக்கும். ஆனா ரோல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் இல்ல, ஒரு நம்பர் 2 ஆடுற பேட்ஸ்மேன் இல்ல, மேபி மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுக்குற பேட்ஸ்மேன் இல்ல.
பவர் பிளேல போடுற பவுலர் இல்ல, ஒரு என்ன சொல்றது, அவங்களோட லீட் பவுலரே அவரு தான். அவரோட பேசர்ஸ்க்கான லீட் பவுலரே அவரு தான். கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேயர், ஆனா 4-5 ரோல் அடி வாங்குது அந்த டீம்ல. அந்த ரோல்ஸை ஃபில் பண்றதுக்கு ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்க சமயத்துலயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதை பார்க்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, அதை நீங்க ஃபினிஷ் பண்ண வந்ததை நான் கம்ப்ளீட் பண்றேன். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சேஞ்சஸும் ஒர்க் ஆகல. கேன் வில்லியம்சன் எடுத்தாங்க, உட்கார வச்சுட்டாங்க. மேத்யூ வேட் எடுத்தாங்க, உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு யங் விக்கெட் கீப்பருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, உட்கார வச்சு சரத். இவ்வளோ பண்ணியும் வந்து ஒரு டீமால இவ்வளவு பண்ண முடியுதுன்னா அது கண்டிப்பா ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் வந்து அதுவும் டீம் எஃபர்ட். கண்டிப்பா இவ்வளவு ஃபர்ஸ்ட் சீசன் டெபியூ பண்றாரு கேப்டனா, இந்த அளவுக்கு இருக்காரு. ஆமா, இப்ப கூட அந்த ஒரு ஹார்டான ஸ்மெல் தெரிஞ்சது. லாஸ்ட் பால் ஒரு 4க்கு போலியேன்னு ஸ்டில் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க இருக்க அவங்களை சேர் பண்றாங்க. ஜிடி மேனேஜ்மெண்ட் சீரியஸா நிறைய பேர் நெஹ்ராவை வந்து இது பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அந்த ஆளுன்னு. ஒருத்தர் போறாங்க, போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்க பேட்ஸ்மேனு, அவங்களுக்கு ஹெல்மெட்ல தட்டி கொடுத்து பேக் பண்ணி அனுப்புறாரு. எவ்வளவு அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு பாக்குறது இல்ல. ஸ்ட்ரகிள் பண்ணாதடா, பரவாயில்லடா, நீ ட்ரை பண்ணடா அப்படின்னு சொல்றது. ஒரு என்ன சொல்றது, ஒரு டீமை ரொம்ப நல்லா ஜெல்லா இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. அதை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிடி டீம். எவ்வளவு பேசினாலும் பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கண்டிப்பா மெயின் எங்க மேட்ச் மாறிச்சுன்னா, ஸ்டப்ஸ் வந்து ஒரு கேட்ச் வந்து ஒரு புடிச்சிட்டு வந்து தூக்கி போடுவாரு. லாங் ஆன்ல ரஷீத் கான் அடிச்ச 6 வந்து ஆல்மோஸ்ட் அது 6 போயிருக்கும், பேலன்ஸ் கொஞ்சம் தவிர்ந்தா கூட. அதை புடிச்சு போட்டது வந்து கடைசி ஓவர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த கடைசி 4 ரன்ல என்னமோ 5 ரன் தேவை. அந்த 5 ரன் அங்கேயே அடிச்சிருப்பாங்க. ஸோ டிசி ஃபீல்டிங்கும் ஒரு நல்லா 2-3 4 நல்லா தடுத்தாங்க. 2-3 4 நல்லா தடுத்தாங்க. ஸோ ஃபீல்டிங் ஓவரால் நல்லா இருந்துச்சு ப்ரோ டிசி கிட்ட. இதான் ஃபீல்டிங் வின் பண்ணிடுச்சு கடைசில. நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? இல்ல ஃபினிஷ் பண்றேன் பண்ணேன். அவ்வளவுதான். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும்னா அந்த முதல் இன்னிங்ஸ் அந்த லாஸ்ட் 2 ஓவர், ஆனா அது கூட ஓகே சரி. அதுக்கப்புறம் இவங்க ஆடின்னு வந்துட்டாங்க. ஷோம் கில் சொதப்பினாலும் பல மாசத்துக்கு அப்புறம் சொல்லலாம், 1 மாசம் ஆயிட்டு இருக்கும். இன்னைக்கு கில் இவரு அங்கிள் சாஹா அவர் நல்லா விளையாடினாரு. அது ஒரு பயங்கரமான மூவா இருந்தது. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா ஆனாரு, ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. மேட்ச் கிட்ட கைக்கு வந்து மில்லர் அப்படியே கேம மாட்டி டெல்லி கிட்ட கிடைக்காது, நாங்க வின் பண்றோம் சொல்லி கொண்டு வந்து போயிட்டாரு. இல்ல அவர் கேமரா ஆஃப் பண்ணிருக்காரு, வேற யாரும் பின்னாடி வந்திருப்பாங்க. ரேவந்த் இருக்கீங்கல்ல? இருக்கேன், ஒரே நிமிஷம் சார்ஜ் போட்டேன், ஒரே நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. நீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட ஓகே ப்ரோ. மில்லர் பத்தி பேசிட்டு அதுதான் டெல்லி பக்கம் மேட்ச் போய் மில்லர் இல்ல எங்க பக்கம் வரும்னு சொல்லி மறுபடியும் மில்லர் அவுட் ஆகி மறுபடியும் டெல்லி பக்கம் போய் மறுபடியும் ரஷீத் கான் இல்ல எங்க பக்கம் வரும்னு சொல்லி அப்படி போய் டெல்லி வின் பண்ணாங்க. அவங்க டோட்டல செகண்ட் ஹாஃப்ல 2 காரணம்னா, முதல்ல அந்த 2 அங்கிளை தான் சொல்லணும். அந்த அங்கிள் பண்ண பெரியமும் அப் டு வச்சு போட வச்சிரு, முகேஷ் குமாரையும் ராசிக் சலாமையும் அப் டு வச்சு கீப்பிங் நிக்க வச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் ப்ராமிசிங் அடிச்சு கொடுப்பாங்க, லாஸ்ட் பால்ல 6 அடிக்க முடியும். அந்த எபிலிட்டி என்ன இருந்தாலும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓடி எடுக்கணும். டிவாட்டியா ஓட மாட்டாரு. ரஷீத் கான் அந்த 6 நீங்களே ஒரே ரன் ஓடினாரு, ஓகேங்களா? ஏன் லாஸ்ட் ஓவர் தூக்கி அடிச்சிட்டாங்க. மோஹித் சர்மா பக்கம் அடிச்சா ரன் அவுட், அவன் அவுட் ஆகும். ஒரு ரன் ஓடி மறுபடியும் ஸ்ட்ரைக் மாறி இருக்கலாம், மாறி இருந்தா பால் கிடைச்சிருக்கும். அதை கண்டிப்பா கங்குலியும் ரெக்கி பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் ஓட மாட்டான், அவன் நின்று நானே 6 அடிக்கணும், நானே 4 அடிக்கணும் அப்படிதான் நினைப்பான். நீ அதுக்கு மெயின்டைன் பண்ண போதும். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 6-4 இல்ல, ஓடி இருக்கிறது தான். 120 பால் 120 டபுள்ஸ் ஆனா 240. ஆனா நம்ம ஆளுங்க இப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா 10 6 அடிச்சா போட. இன்னைக்கு இவங்க பாத்தீங்கன்னா ஜிடி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 10-4 2 6 மொத்தம் சீட்டு 52. ஆனா டீம் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 64 தான் அடிச்சு வச்சிருந்தாங்க. பவர் பிளேலயே வேக வேகமா அடிச்சிட்டாங்க.
அதனால இப்போ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும், ஐ மீன் T20 பொறுத்த வரைக்கும் எல்லாமே அடிக்கணும் 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 அடிக்கணும். அதேதான் அந்த ஃபார்மேட்ல ஆடிதான் வேர்ல்டு கப்பே சொதப்புச்சு. நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஆஸ்திரேலியா மட்டும்தான் 7-8 டெஸ்ட் பிளேயர்ஸை வச்சு விளையாடினாங்க வேர்ல்டு கப்ல. மற்ற எந்த டீமும் வச்சு விளையாடல. ஏன்னா நின்று விளையாடணும். அதே மாதிரிதான் T20யும் என்னதான் 6-4 அடிச்சாலும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இருக்கணும். மில்லர் ஒரு நல்ல ஷாட் அடிப்பாரு, டிவாட்டியா ஓடி வர மாட்டாரு, ஒரு ரன்ல நின்றுவாரு. குல்தீப் யாதவ் ஓவல, அதனால அதுக்கப்புறம் அவுட்டே ஆகணாது. சப்போஸ் டபுள் ஆடினா மில்லரே ஸ்ட்ரைக் ஆடி இருப்பாரு, டிவாட்டியா மாட்டி இருக்க மாட்டாரு. அதனால அவங்க தோத்தருக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2 ஓவர்னாலும் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓடாம விட்டுட்டாங்க. ஓடி எடுத்துட்டா ரன்னு. அதுதான் என்ன பத்தி. அதனால மிஸ் ஆச்சு. லாஸ்ட் ஓவர் அதான் நீ லாஸ்ட் ஓவர் சொன்னதுக்கு அவங்க அது க்ளூவே கொடுத்துதான் அனுப்பிச்சிட்டாங்க. மோஹித் சர்மாக்கு ஹெல்மெட்டே இல்லாம தான் அனுப்பிச்சிருந்தாரு நேரா. நீ ஓடவே தேவையில்லை நில்லு அப்படின்னு. அது கமெண்ட்ரியில சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் ஹெல்மெட் இல்லாம ஏன் வந்திருக்காருன்னா, அவர் நீ ஓடவே தேவையில்ல சும்மா நில்லு, இல்லைன்னா டபுள்ஸ் ஓட போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ரஷீத் கான் அதுக்கு கூட ட்ரை பண்ணல. அதுதான் உண்மை. நிஜமாவே ரொட்டேட் பண்ண மாட்டாங்க 2 பேர் டபுள்ஸ் ஓடுறதுக்கு. ஏன்னா டபுள்ஸ் ஓடி மூச்சு அரைக்குதுன்னா அடுத்த ஷாட்ல ஃபுல் பவர் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போயிடுமோன்னு யோசிக்கிறாங்களோ என்னமோன்னு தோணுது. அண்ட் டிவாட்டியா புவர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் தான். ஒரு கிரீஸ்ல தேய்ச்சன் கூட போக மாட்டாரு பேட்டை, அப்படியே தூக்கிட்டே போவார். அதே நிறைய பேரு நீ சொல்றது கரெக்ட். மூச்சு ஆகும் மூச்சு வாங்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா முதல்ல ஃபிட்னஸ். டெய்லி அவங்க வேலையை மினிமம் 5 கிலோமீட்டர் ஓடணும், டெய்லி ஓடியே ஆகணும். அந்த மாதிரி 5 கிலோமீட்டர் ஓடுறதுனாலதான் கோலி ஓடினே இருக்கிறது, கில்லு ஓடினே இருக்கிறது. அந்த மாதிரி மேபி இவரெல்லாம் ஏமாத்திடுவாரு. 5 கிலோமீட்டர் ஓடாம ஓடணும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஏமாத்திடுவாரு. யாரெல்லாம் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்ல ஓடாம இருக்காங்களோ அவங்களாம் அந்த வார்ம் அப் ஒழுங்கா பண்ண மாட்டாங்கடா அர்த்தம். நீ ரன்னிங் ஓடினா மட்டும்தான். எத்தனை பால் வெளியே அடிக்க முடியல. மில்லர் லாங் ஓடுறாரு. சத்தியமா மில்லர் மட்டும் அவருடைய நேரம் டோ எண்ட்ல பட்டுச்சு பேட்டு, இல்ல அதுவும் 6 தான். அதோட வேற அந்த பால விட்டா இல்ல கேட்ச் புடிச்சுன்னு சொல்றேன், பால விட்டுட்டான். ஜஸ்ட் அந்த விரல பிடிச்சு அப்படியே மடக்கிட்டான். அதுதான் என்னவோ சரி. அதான் நான் அப்படியே சொன்னேன், சிஎஸ்கே ஒரு ஃபேன்ஸ் அவங்களுக்காக வேண்டுறவங்க அதிகமா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஃபேவரா போகுதுன்னா நான் திருப்பியும் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே முடிச்சியா? முடிஞ்சிச்சு. நான் ஒன்னே மட்டும் திருப்பி ஆட் பண்றேன். மேபி நான் தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுது, இந்த டெத் ஓவர்ஸ்ல மேக்ஸிமம் கண்டெயின் பண்றது இந்தியன் பவுலர்ஸா இருக்க மாதிரி தான் தெரியுது. சப்போஸ் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதுவும் ஃபாரின் பவுலர்ஸ் இந்த அளவுக்கு இப்போ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நான், ஃபாரின் பவுலர்ஸ் யாருமே டிஃபெண்ட் பண்ணலன்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பண்றாங்க அப்படின்னா அந்த டீம் நல்லா கம்ஃபர்டபுளா வின் பண்ற மாதிரி தெரியுது. இன்னைக்கு பார்த்தாலும் முகேஷ், இப்போ நேற்று முஸ்தபிசருக்கு கொடுத்தாங்க, அவர் டிஃபெண்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ணது இப்போ இவர் நடராஜன் டெத் ஓவர்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய டீம் அப்படிதான் இருக்காங்க. இதுலயுமே பஞ்சாப்லயும் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் போறது இவங்க தான். ஹர்ஷதீப் இருக்காரு 20th ஓவர் இல்ல 19th ஓவர் போறதுக்கு. ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, ஹர்ஷதீப் இருக்காரு. மும்பைல பும்ரா இருக்காரு சப்போஸ் டிஃபெண்ட் பண்ணோம்னா. அது மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் நல்ல டெத் ஓவர்ஸ் போடுற மாதிரி இருக்கவங்க நல்லா பண்றாங்க. முகேஷ் குமார் நல்லா தான் போட்டாரு. ஆனா லாஸ்ட் ஓவர் ஒரு யாக்கர் கூட பிளேஸ் பண்ண முடியல. லோ ஃபுல் டாஸ் இப்படிதான் விழுந்துட்டு இருக்குது. மில்லருக்கும் யாக்கர் ட்ரை பண்ண போயிட்டு ஸ்லாட்ல மாட்டிக்கிச்சு. அவர் அதை போயிட்டு மிஸ் ஹிட் பண்ணி சிக்ஸுக்கு போகாம அவுட் ஆயிட்டாரு. ஹார்ட் லக் தான். இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பண்றாங்கன்னா டீம் கம்ஃபர்டபுளா வின் பண்றாங்க டிஃபெண்டிங்ல, அது தெரியுது. இதுலுமே எல்எஸ்ஜி கூட எடுத்தாலும் இந்தியன் பவுலர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மோஷின் கான், யஷ் தாக்கூர் மாதிரி. கரெக்ட், அது ஒரு குட் சைன் தான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹர்ஷல் ஏன் ஃபாரின் பவுலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. சொல்லுங்கப்பா. இல்ல ப்ரோ, ஹர்ஷல் பட்டேலா இருக்கட்டும், ஹர்ஷதீப் சிங்கா இருக்கட்டும், கடைசி ஒரு 2 சீசனா இருந்த மாதிரி வந்து இந்த சீசன் இல்ல ப்ரோ. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான். ஹர்ஷதீப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு. ஹர்ஷல் பட்டேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஒரு ஃபார்ம்ல இல்ல கொஞ்சம். ஹர்ஷல் பட்டேல் ஏன்னா வந்து அவர் ஸ்லோ விக்கெட்ஸ்ல தான் நல்லா பண்ணாரு. அவர் வந்து அவ்வளவு கோடிக்கு 11 crores 12 crores கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணது எங்கன்னா துபாயில. அந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி கிடையாது டைமென்ஷன்ஸ். ஒரு 80 meters 76 meters இருக்கும் 6. நீங்க இப்படி தட்டினா போட்டு விழுந்துற மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய இம்பாக்ட். அவரை நீங்க இப்போ இந்த சீசன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, முலன்பூர்ல நல்லா பண்ணிருக்காரு. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோ பிட்ச், விக்கெட்ஸ் எடுத்து தான் இருக்காரு. அண்ட் அவர் ரன்ஸ் யாருக்கு போறாருன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட அவர் வீக்கா இருக்காரு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா போட்டுருவாரு. அது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. அதனால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி அவர் டேக் ஆன் பண்றாங்க. அதுல ப்ரெஷர் ஆகுறாரு. அதனாலதான் ரன்ஸ் போகுது. ஆனா இந்த சீசன் விக்கெட்ஸ் காலம் நல்லாவே இருக்கு அவருக்கு.
10+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பஞ்சாப் நீங்க சொன்ன மாதிரி ஹர்ஷத் இப்போ இல்ல ஹர்ஷல் பட்டேலோ இல்ல ஹர்பித் பிராரோ இல்ல ராகுல் சாரோ அண்ட் டீம்ல இருக்கிற போலர்ஸ் யாரா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான், கோச் தான் சொல்வேன் நான். என்ன அங்க இருக்க கோச் என்ன பண்றாங்கன்னு தெரியல. செம்ம லைனப் நான் நம்ம ஒரு ப்ரிவியூல பேசவே டீம் அனலைஸ் பேசவே சொல்லணும். அவங்க கிட்ட இருக்க போலிங் லைனப்க்கு அவங்க என்ன ரபடா, நேட்டன் எலிஸ், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், ராகுல் சார் எப்படிடா இருக்கானுங்க, இவனுக்கு போட்டா என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு நம்மள பேசணும். கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு கோச் தான். நீ ஒரு மேட்ச் சரியா பண்ணலையா, அப்ப யார் ரெக்டிஃபை பண்ணும்? கோச் தான் பண்ணும். அவர் பண்றதாவே டவுட்டா இருக்கு. ஆனா வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அதை தாண்டி வேற எதுவும் பண்ற மாதிரி தெரியல அவரு. எனக்கு அதனாலதான் பஞ்சாப் அடி வாங்குறாங்கன்னு தோணுது போலிங்ல. மற்றபடி அவங்க எல்லாமே நல்ல பவுலர்ஸ் தான், குறைய சொல்ல முடியாது அவங்கள. ஆனா இன்னைக்கு நம்ம சப்போஸ் அவரு விக்கெட் இல்லப்பா, ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் 13 மேட்ச் விளையாடி 4 விக்கெட்டும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு லாஸ்ட் சீசன். அதுக்கு முன்னாடி சீசன் 8 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆனா மும்பைல இருக்கும்போது அதுதான் விஷயம். ஒரு சிலர் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா செட் ஆகும். வேற டீமுக்கு போறப்போ அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஒழுங்கா. இது ஆர்சிபி கிட்டே நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க டீம் அட்மாஸ்பியர்ல அவங்க ப்ரெஷர் ஆகி ஒழுங்கா போட முடியாம, ஒழுங்கா பேட்டிங் ஆட முடியாம இருப்பாங்க. வேற டீமுக்கு போனா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அது டீம் அட்மாஸ்பியர் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அவங்களுக்கு அங்கிருந்து கிடைக்கிற சப்போர்ட் அதெல்லாம் தான் மேட்ரு. மேபி நீங்க ஜிடி வின் பண்ணியிருந்தா சிஎஸ்கே பத்தி நிறைய பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். என்ன பண்ணணும், என்ன ஏது நடக்கும் அப்படின்னு. இப்போ டிசி வின் பண்ணதால டிசி வின் பண்றாங்க மேபி. ஆனா அவங்க ஒரு பிளே ஆஃப்க்கு வர்றதுக்கான சைன்ஸ் இருக்கு அவங்க கிட்டன்னு கேட்டா கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலயும் 50-50 தானே இருக்காங்க. யாராச்சும் ஒண்ணுத்துல 80+ இருந்தாங்கன்னா அப்ப நம்ம இன்னும் 4 மேட்சஸ் வின் பண்ணுவோம். நீ இன்னைக்கே பாரு 50-50 3 விக்கெட் போயிருச்சு. எதிர்பார்க்காம அக்ஷர் பட்டேல் ஆடினாரு. செகண்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால் ஒரு ஏதாவது ஒரு எட்ஜ் வாங்கி பின்னாடி 4 பண்ணா மேட்ச் சூப்பர் ஓவர், அவ்வளவுதான். சூப்பர் ஓவர். சோ இல்ல வாய்ப்பு கம்மி தான். சப்போஸ் லாஸ்ட் 2 ஓவர்ல 53 ரன் அடிக்கலன்னா 180 தான் டார்கெட். அருண்ஜேட்லி பட்டுமா 180 அதுவே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான். லக்ல தான் ஃபேவர் ஆச்சு அவங்களுக்கு. அதனால இல்ல, கஷ்டம் தான். போயிடலாம், அடுத்த மேட்ச் போயிடலாம். ரேவந்த் ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னீங்க சப்போர்ட் பண்ணி பேக் பண்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னா, குல்தீப் யாதவ் கேகேஆர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் ரொம்ப பேடா போகும் ஆர்சிபியோட. மோயின் அலி தான் போட்டு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஓவர் போட்டு உட்காந்து அழுவா, ஃபீல்ட்லயே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சவங்க தான் ஒரு மேட்ச் கூட அவருக்கு சான்ஸே கொடுக்கல. சோ அதுக்கப்புறம் ஆமா, அதை பத்தி தினேஷ் கார்த்திக் பேசியிருப்பாரு. அது ஒரு சில டஃப் கால்ஸ் மேனேஜ்மெண்டால எடுக்க வேண்டியிருந்தது, எனக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு ரேப் இல்லை அதுக்கப்புறமாவே அப்படின்னு பேசியிருப்பாரு. அவரு தான் கேப்டன், அப்போ டிகே தான். அண்ட் அந்த டைம்ல வருண் சக்கரவர்த்தியை எடுத்துட்டு வந்திருந்தாரு. சோ அவரையும் சுனில் நாராயணையும் ஆட வச்சுட்டு இவரை உட்கார வச்சுட்டாங்க. ஆனா ஒரு ஒன் பேட் மேட்ச் ஒன் பேட் ஓவர் எல்லாத்துக்குமே வரதுதான். நிறைய பேர் திட்டிருப்பாங்க அது அந்த டிசிஷன். ஏன்னா குல்தீப் யாதவ் ஒரு ப்ரூவன் இந்தியன் சினமன் பவுலர். அந்த மாதிரி ஒரு பவுலர் ஐபிஎல் ஆடாம பெஞ்ச்ல உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்ல அவங்க ஐபிஎல் ஆடாம பெஞ்ச்ல உட்காரதே பெட்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க இந்தியாவுக்கு ஆடினாவே பெட்ரு. சும்மா இல்ல ஆட வச்சுட்டு போன வாட்டி எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மாலாம் ஆச்சு அவரோட கான்பிடன்ஸே உடச்சு விட்டு இருப்பாரு. இப்ப சப்போஸ் எஸ்ஆர்ஹெச்சும் டெல்லி ஆனானா பயந்து தான் போடுவார் குல்தீப் யாதவ். அந்த மாதிரி நடக்காம அவங்க ஜம்முன்னு போயிட்டு வேர்ல்டு கப் ஆனாலே போதும். டீமுக்காக ஆடணும். பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ் பெரிய மேட்ரு. விக்கெட் கீப்பர்ஸ் ஒரு நல்ல ரேப்போல நல்லா பேசிக்கிட்டு இப்படி போட அப்படி போடுன்னு ஒரு கான்வர்சேஷனோட அது ஒரு காம்பினேஷன் பார்ட்னர்ஷிப் தான். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பேட்ஸ்மேன்ஸ்க்கு 2 பார்ட்னர்ஷிப் இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கும் விக்கெட் கீப்பருக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அண்ட் புரிதல் இருந்தாதான் அது ஒர்க் ஆகும். அண்ட் டிகேக்கும் குல்தீப் யாதவுக்கும் சுத்தமா அது இல்லை. இங்க பண்டையும் நீங்க குல்தீப்பையும் பார்த்தாலே தெரியும். ஒரு ரிவ்யூ எடுக்கிறதுக்கு கூட அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. இவரே போய் கையை தூக்கி எடுறா ரிவ்யூ அப்படின்னு காட்டியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ரேப் போல இருக்காங்க. அது ஃபீல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, அவ்வளவுதான். சொல்லுங்க பரேவன், நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். அதான் ப்ரோ, அந்த ஒரு என்னதான் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படி இருந்தாலும் ஒருத்தரை ஃபுல்லா அப்படி உட்கார வைக்கிறது தப்பு தான். ஸோ அங்க அவருக்கு ஒரு இன்னொரு கம்பேக் கொடுக்குற மாதிரி டெல்லி எடுத்து, ஸோ ரிஷப் பந்துக்கும் அவருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் நல்லா இருக்கு. நீ அடுத்த ஒரு நீ நடுவில் கூட டிவியில காமிச்சாங்க 2 பேரும் ஏதோ
பேசிட்டு இருக்காங்க. நீ இங்க நீ அடுத்த நீ போட போற, உனக்கு எந்த ஃபீல்டு வேணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கனெக்ட் இருக்கும் போது தான் ப்ரோ கண்டிப்பா இன்னும் ஒரு பவுலருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே, கேப்டன் நம்மள இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு கூப்பிட்டு வந்து பேசுறாரு அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பேக் வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிமே நல்லா இருக்கும் ப்ரோ. அது ஓகே, நாளைக்கு மேட்ச் போயிடலாமா? ஏதாவது ஃபினிஷிங் தாட்ஸ் இருக்கா? நாளைக்கு மேட்ச் போயிடலாம். நாளைக்கு மேட்ச் போயிடலாம் ப்ரோ. நாளைக்கு ஆக்சுவலி ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அட் ஹைதராபாத். நான் என்ன நினைக்கிறேன், நாளைக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடி 7ல் 6 உதப்பட்டுருக்காங்க, சாரி 8ல் 7 உதப்பட்டுருக்காங்க. இதுக்கு மேல ஆர்சிபி வின் பண்ணாதான் நம்ம சிஎஸ்கேக்கா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் நல்லதா நடக்கும். எஸ்ஆர்ஹெச் திருப்பி வின் பண்ணிட்டு மேல போயிட்டே இருக்காங்கன்னா ஒரு 3 டீம் கன்ஃபார்ம் ஆயிடும். கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர்னு அப்புறம் ஒரு ஸ்பாட்டுக்கு தான் எல்லாரும் இது பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் ஆர்சிபி ஸ்ட்ரெயிட்டாவே வெளியே போயிடுவாங்க நாளைக்கு தோத்துட்டா. அதுக்கு மேல சும்மா டிஸ்கஷன் பண்றதுக்கோ இந்த கால்குலேஷன் பண்றதுக்கோ கூட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடும். ஏதோ ஒரு மிராக்கல் நடக்கணும். ஏன்னா இப்படி உதப்பட்டிருக்காங்க. போன மேட்ச் அவ்வளோ நல்லா ஆடி டிஃபீட் கிடைக்குது அப்படின்னா லக் அவங்க பக்கம் இல்லை அண்ட் டைம் அவங்களுக்கு கூடி வரலன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் லாஸ்ட் மேட்ச் எவ்வளோ பாக்ஸ் டிக் பண்ணாங்க, நல்லாவே பண்ணாங்க. மேட்ச்ல லாஸ்ட் ஓவர் கரண் சர்மா கூட அவ்வளோ இன்டென்ட் காட்டினாரு. ஸ்டில் அவங்க பிடிச்ச மேட்ச் போல அப்படின்னா டைம் இஸ் நாட் சப்போர்ட்டிங் தம்னு தான் சொல்லணும். மேபி அந்த டைம் வந்து நாளைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும், டேபிளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ நான் ஆர்சிபி வின்க்கு தான் போறேன். நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கும் மேட்ச் நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு அதேதான் நீ சொன்ன மாதிரி தான் நானும் ஆர்சிபி வின் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஆர்சிபி நாளைக்கு வின் பண்ணிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தோத்துடுச்சு, அதுக்கப்புறம் சென்னை கிட்ட அப்பயும் தோத்துச்சுன்னா 5ல் 3 மேபி எஸ்ஆர்ஹெச் வெளியே போக வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃப்ல இருந்து. அதுக்காக ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்லுவேன். ஆர்சிபிக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். அகெயின் அதே தான் சொல்லுவேன், வின் டாஸ், பால் ஃபர்ஸ்ட், கிவ் ஃபர்ஸ்ட் ஓவர் டு சிராஜ். ஃபர்ஸ்ட் ஓவர் சிராஜ் கிட்ட கொடுங்க, ஷர்மா காலி முடிஞ்ச டிராவிஸ் ஹெட்டே எடுத்துருவாரு. அதை விட்டுட்டு டாப் லீக் தரேன், எஸ்டேல் தரேன், அது எதையுமே பண்ணாதீங்க. போதும், நாளைக்கு சிராஜ் கிட்ட கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஓவர், அவ்வளவுதான். இதை பண்ணாலே போதும். சேஸ் தான் பண்ணி ஆகணும். டிஃபெண்ட் பண்றதுலாம் போனாங்கன்னா என்ன ஆகுங்க தெரியாது. சேஸுக்கு தான் போவேன். ஆர்சிபி பொறுத்த நான் சேஸுக்கு தான் போவேன். அவங்க அடிக்கிட்டோம் 287 கூட அடிக்கிட்டோம். நாளைக்கு சேஸ் கொடுத்து சிராஜ் கிட்ட பால கொடுத்துடணும். போன மேட்ச் போன காம்பினேஷனே பெட்டர் தான். அதுல யாரையும் மாத்தணுமான்ற மாதிரி தோணல. ஏன்னா நல்லாவே தான் பண்ணிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போட்டாங்க. மேபி மேக்ஸ் விளாட்றாருன்னா கிரீன் உட்கார வைங்க, வேற வழி இல்லை. கிரீன் உட்கார வச்சுட்டு மேக்ஸ்ல போட்டு ஓவர் கொடுத்து, ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் யூஸ் ஆவாரு. ஏன்னா அங்க லெஃப்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோல போனாலே போதும். நானும் ஆர்சிபிக்கு தான் போறேன். ஆனா இந்த ஒரு லாஸ்ட் 7 to 8 மேட்சஸ் நான் சொன்ன யாருமே வின் பண்ணல. நாளைக்கும் வின் பண்ணாம போயிட்டாங்கன்னா ஐயோன்ற மாதிரி இருக்கும். அதான் பரவாயில்ல, என்ன பண்றது, ஆர்சிபிக்கே போறேன். நீங்க சொல்றாரு இது என்னன்னா ஆக்சுவலி இந்த டாஸ்ல இது மட்டும் சொல்லிடுறேன்ப்பா ரேவந்த், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி. டாஸ்ல என்னன்னா இப்ப 2 டீம் வந்து ஆப்போசிட் எண்ட்ஸ் தான். ஆர்சிபி சேஸ் பண்ணா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அண்ட் சான்சஸ் ஹை. எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா சான்சஸ் ஹை. ஏன்னா செகண்ட் பேட்டிங் அவங்க இன்னும் பெருசா சாம்பிள் சைஸே இல்லை, ரொம்ப 2 கம்மி மேட்சஸ் தான் ஆடி இருக்காங்க. அண்ட் கேகேஆர் கிட்ட க்ளோஸா தோத்துட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே கிட்ட வெறும் 140 160ல சுருட்டிட்டு அதையே கஷ்டப்பட்டு 18th ஓவர்ல எடுத்துட்டு வந்து ஜெயிச்சாங்க. வேற எத்தனை மேட்ச் அவங்க சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ன பண்ணணும், சிராஜுக்கு ஓவர் கொடுக்கணும், அதுதான் மேட்ரு. அண்ட் இன்னொன்னு அது கூட சேர்த்து இன்னொன்னு சொல்லிடுறேன், அவங்க கேட்ச் கொடுப்பாங்க, அதை பிடிக்கணும். அதை பிடிக்காம விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ட் நான் நிறைய இதை சொல்ல வந்தேன். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், இந்த சீசன் டீம் டு பீட் யாரு அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் தான். ஆர்ஆர் மேல இருக்காங்க, கேகேஆர் அவங்கள விட மேல இருக்காங்க அப்படின்னா கூட மொமெண்டமா இருக்கட்டும், யாரை பார்த்தா பயம் வருது அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் அண்ட் டாப் ஆர்டரை பார்த்தா தான் பயம் வருது. அப்படி இருக்க ஒரு டீமை ஆர்சிபி வந்து நாளைக்கு டிஃபீட் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தோத்த 7 மேட்ச் அவங்க மறந்துடுவாங்க. அண்ட் அவங்க ஃபேன்ஸும் மறந்துடுவாங்க. சொல்லவே வேணாம், என்ன நினைப்பாங்க, இவங்க எஸ்ஆர்ஹெச் நம்ம டிஃபீட் பண்ணிருக்கோம் அவங்க ஹோம்ல போயிட்டு, இப்படிப்பட்ட பேட்டிங் லைனப்ப நம்ம பவுலர்ஸ் வந்து சுருட்டி ஒரு வின் எடுத்திருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு டோர்னமெண்ட் இன்னும் லைவா தான் இருக்கு, நம்ம எல்லா மேட்சும் வின் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுப்பாங்க. அப்போ வந்து டோர்னமெண்ட்டும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி ஒரு வின் ஆர்சிபி கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்றேன். பார்க்கலாம். லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு பயமா ஸ்லிப். அதுக்கப்புறம் பவுண்டரிஸும் ஒரு நல்ல குட் பவுண்டரிஸ் தான்.
கிட்ட தூரம்லாம் இல்ல, மினிமமா தான் இருக்கும். ஸோ கன்ஃபார்மா டிஃபெண்ட் பண்ணலாம். டக்னா 6 போறதோ இல்ல அப்பெல்லாம் இல்ல, நல்லா ரீசெண்டான பவுண்டரிஸ் தான். ஸோ கொஞ்சம் மைண்ட் செட், மைண்ட் ஒர்க். அந்த நேற்று மேட்ச்ல இவரு சொன்னாரு, பிரசாத் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ராகுல் யுசுண்டே சால் வந்து செஸ் பிளேயரு, ஸோ அந்த மைண்ட் ஒர்க் யூஸ் பண்றாரு. சாலும் சரி அஸ்வினும் சரி, அந்த மாதிரி இவங்க கோச்சும் கொஞ்சம் மைண்ட் ஒர்க் யூஸ் பண்ணா போதும். ஆர்சிபி கோச் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரேவன் போயிடுங்க ரேவன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரிதான் ஆர்சிபி சேஸ் தான் பண்ணணும். ஏன்னா டிஃபெண்ட்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது அவங்களால. அவங்களுக்கு இருக்க பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால டிஃபெண்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது எப்படி ஒன்று இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 190+ வந்து ஆர்சிபி போட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் எப்படி சேஸ் பண்ண போறாங்க? இன்கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்குள்ள வந்து அபிஷேக் சர்மாவோ இல்ல டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த பேட்டிங் லைனப் சேஸ் எப்படி இருக்கு அப்படின்றது டெஸ்ட் ஆகும். ரெண்டாவது அவங்க 190 அதையும் அவங்களே நின்று நல்லா சேஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருமே நின்று கொஞ்சம் ஒரு எப்பயும் போல ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு வந்து ஃபேவரா போயிடும். ஸோ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் பேட்டிங் விளையாண்டாங்கன்னா அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க ஹோம் கிரவுண்ட்ல? ஏன்னா பேட்டிங் பிச் அது. பிளஸ் வந்து கமின்ஸும் ரன்னுக்கு போறாரு, மயங்க் மார்க்கண்டேவும் ரன்னுக்கு போறாரு, நடராஜன் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காரு, மற்றபடி புவியும் கொஞ்சம் ரன்னுக்கு போறாரு. ஸோ அது வந்து அவங்க அந்த சைட் ஆஃப் சினாரியோ வந்து ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டே இவங்களுக்கு இப்படி ஆனா ஓகே இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு ஸ்பாட்ல போட்டுருவாங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி கோலி உள்ள நின்ட்டான்னா 10 ஓவர் மேல ஏன் நடராஜனே கூட பயப்படுவாரு, டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆமா அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா கோலிக்கு வந்து 40-50 எல்லாம் பத்தாது. பட்லர் 2 செஞ்சுரி அடிச்சாரு இந்த சீசனு. நான் திருப்பி வருவேன். அண்ட் எல்லாரும் நெருங்கிட்டாங்க. ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன் 30 ரன் வித்தியாசம் வந்துருச்சு. அவர் இன்னும் அதை ஒரு 100 ரன் மார்க்கு எடுத்துட்டு போயிட்டு நிறுத்துவாரு. ஹை சான்சஸ் இருக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒரு மொரல அப்லிஃப்ட் பண்றதுல கோலி ரொம்ப பெரிய ஆளு, நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அண்ட் எஸ்ஆர்ஹெச் இப்படி ஒரு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் அடிச்சு அந்த வழியை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பண்ண ட்ரை பண்ணுவாரு. அது சேசிங்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கட்டும். அண்ட் சேசிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா விக்கெட் விடாம நின்னுடணும் தான் பார்ப்பாரு. அதுதான் அவங்க பவுலிங் லைனப் கொஞ்சம் வீக் தான். அந்த டாப் 10ல 70+ தான் இருப்பாங்க நினைக்கிறேன் பவுலிங் லைனப் பொறுத்த வரைக்கும். பேட்டிங் கூட 2 கொடுத்துல இல்ல 1 கூட எடுத்துக்கிட்டோம், பரவாயில்ல. பவுலிங் ரொம்ப வீக் தான். அதனால கன்ஃபார்மா கோலி செய்வார். யார் சொல்லணும், டியூப்ளிசிஸ் கூட செய்யலாம், சொல்ல முடியாது. இருக்கிற காந்தெல்லாம் கூட காட்டலாம். ஏன்னா அவங்க தான் நல்லா அடி வாங்கினாங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி. எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்களே ஆர்சிபி அவங்க ரவுண்ட்ல. அதனால செய்ய வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். ஓகே ரேவன் நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் மைண்ட் மார்க்கண்டே ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போடுறாரு. ஆனா கொஞ்சம் மிடில் செகண்ட் தேர்ட் ஓவர்ல அவரு கொஞ்சம் அடி வாங்குறாரு ப்ரோ. பிளஸ் வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுல கொஞ்சம் இன்னும் செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வாஷிங்டன்ஸ் வந்து ஒரு இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அவர் 30 ரன் கொடுத்துட்டாரு. ஸோ அவர் இம்பாக்ட் பிளேயரா விளையாட வைக்க போறாங்களா இல்ல மெயின்ல விளையாட வைக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ வேற யாரும் ஸ்பின்னு நல்லா போடுற மாதிரி தெரியல. நிதிஷ்குமார் டிக்கு 2 ஓவர் கொடுத்து ஓட்டுறாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா இவங்க மிடில் ஆர்டர் அந்த லெக் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு அவங்க ஆர்சிபில. மேபி அதுதான் பட்டிடார் ஆடினாதான் அதை மைண்ட் மார்க்கெட்டை டேக் ஆன் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் ப்ரெஷர்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி சொல்லுங்க. லாஸ்ட் மேட்ச்ல போல்ட் ஆகினாரு விராட் கோலி. மைண்ட் மார்க்கெட் ஓடல. மைண்ட் மார்க்கெட்டே 3 விக்கெட் எடுத்துருவாரு. அதனாலதான் மேட்சை திரும்பிடும். அதுக்கப்புறம் டிகே அவர் டேக் ஆன் பண்ணி ஒரு 25 ரன் அடிச்சிருவாரு. இல்லைன்னா ஒரு பெருசா ரன்னே கொடுக்கல. 3 ஓவர் 25 ரன் நம்ம கொடுத்து 25 ரன் 23 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. டிகே தான் ஒரு 25 ரன் கூட அவரோடது பாத்தீங்கன்னா 48 49 போயிடுச்சு 4 ஓவருக்கு. ஓகே சொல்லுங்க. இல்ல கிஷோர் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அவங்க கோச் ஆண்டி ஃபிளவர். கரெக்டா? ஆண்டி ஃபிளவர் தானே இப்போ ஆர்சிபி. அவர் நல்ல கோச், நிறைய பயங்கரமா யோசிப்பாருன்றதுக்கு ஒரு போன மேட்ச் சம ப்ரூவன் பண்ணாரு. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மாக்கி ஃபர்கூசன் 130 கம்மியா போட்டு இருப்பாராவே தெரியல. அந்த 130லயும் நக்குல் பால் எல்லாம் போட்டிருப்பாரா, எதுவும் போட்டிருக்கவே மாட்டாரு. போன மேட்ச் அந்த பால்லாம் போட வச்சு விக்கெட் எல்லாம் எடுக்க வச்சுட்டாங்க. அப்படி சிராஜுக்கு கனெக்ட் ஆகலனாலும் ஃபர்கூசன் என்ன சொல்லணும்னா
ஸ்டிக் அட்டாக்ல வேகமா 150 போட்டு சர்க்குலேட் போய் ஒரு 2 யாக்கர் அடி, கண்டிப்பா அபிஷேக் சர்மா இல்ல டிராவிஸ் ஹெட் மாட்டிப்பாங்க. அதுவும் ஒரு பயங்கரமான அவங்க கிட்ட இருக்க ஒரு பவர், நல்ல லீட்டல் வெப்பன் சொல்லலாம். ஒன்னு சிராஜ் இல்ல லாக்கி ஃபெர்குசன், இவங்க மட்டும் அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல போட்டு பிடிச்சிட்டாங்கன்னா வேற லெவல். இல்லைன்னா டாப்லி, ஆனா டாப்லி வந்து ஸ்விங் பண்ணுவாரு. ஸ்விங் அவங்க ஆடிடுறாங்க. நான் போன மேட்சே சொன்னேன், டெல்லி கிட்ட 6 ஓவருமே ஃபுல் லென்த் பால் போட்டாங்க, குட் லைன். அதுதான் அவங்க மடக்கி அடிச்சு 125 அடிச்சு பெரிய பவர் பிளே மாட்டிட்டாங்க. அதனால சிராஜை வச்சு எப்பயாச்சும் ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கணும், இல்ல ஃபர்குசனை வச்சு யாக்கர் தான் ட்ரை பண்ணணும். யாக்கர் வேகமா உள்ள எடுத்து போய் அடிச்சு பும்ரா ஸ்டைல ட்ரை பண்ணி எடுக்கணும். இது 2 பண்ணாதான். அதோட வர ஆர்சிபி ஸ்பின் ரொம்ப வீக்கு. சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டாங்க, பவர் பிளேல ஒரு 8 ஓவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சம் வர ஒரு 8 ஓவர்ல என்ன அடி அடிப்பாங்கன்னு தெரியாது. அது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நல்லா ஒர்க் பண்ணணும். பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு மேபி மேக்ஸ்வெல் டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவரை வேணா நம்பலாம். நம்ம நடுவில் சப்போஸ் போயிட்டு முடிச்சுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது பேசலாமா? இல்ல அவ்வளவுதான். கேப்டன்ஷிப் பிக்ஸ் போல நான் கோலிக்கு போறேன் டைரக்டா. அண்ட் அவங்க டீம்ல 2 ஓப்பனர்ல யாரோ ஒரு ஓப்பனர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க சும்மா ஒரு 15-20 பால் ஆனாலே 50 ரன் அடிச்சிடுறாங்க. ஸோ அதனால 2 பேரும் ஃபெயிலியர் ஆவாங்களா தெரியல. யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்ரம் எடுத்துக்கலாம். மேபி அவரும் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ்ல இருந்து வராரு. நாளைக்கு ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணணும் இன்னிங்ஸ் நினைச்சு நின்று ஆடி ஒரு 40+, 50+ அடிக்கலாம். ஓகே, ரேவந்த் சொல்லுங்க கேப்டன்ஷிப் பிக்ஸ். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து அபிஷேக் சர்மா பிளஸ் வந்து நடராஜன் ப்ரோ. ஓகே ஓகே கிஷோர். நான் இப்போ ஆர்சிபினா கன்ஃபார்ம் கோலி, டியூப்ளேசிஸ். சப்போஸ் மேக்ஸ்வெல் டியூப்ளேஸ் போல மேக்ஸ்வெல் போயிடுவேன். நான் எஸ்ஆர்ஹெச்ல பேட் கமின்ஸ் தான் போவேன். ஆனா மனுஷன் எப்படியாச்சும் போட்டுறான், 2 விக்கெட் எடுத்துறான், நாலு எடுத்துறான். சப்போஸ் இவங்க எல்லாரும் ஓடி அடிச்சிட்டாலும் அந்த ஒண்ணு நடுவை போட்டு நிக்க வச்சு மேட்ச் டைட்டு கொண்டு வந்துடுறான். போன வாட்டி அப்படிதான் இருந்தது. அதனால நான் பேட் கமின்ஸ் மட்டும் போவேன். மிச்சம் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியரே ஆகாம போக முடியாது. அது இந்த வாட்டி ஆர்ஆருக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ்க்கும் நடக்குமான்றது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியர் பார்ப்பாங்க தான் தோணுது நிறைய பேர். ஓகே, அவ்வளவுதான். ஃபினிஷிங் தாட்ஸ் இல்ல, எதுவும் முடிச்சுக்கலாம்ல? ஓகே, நாளைக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் தான் இருக்கும். மேட்ச் முடிஞ்சதும் லைவ்ல வந்து மீட் பண்றோம். பாய். பாய் ப்ரோ. இருங்க போவாதீங்க.